பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை இளைய குமாரனை பற்றி, இந்த குமாரனை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அந்த குமாரனை பற்றி வேதம் சொல்லுகிறது. லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆசியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்று சொன்னான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அல்லேலூயா. பாருங்க, அவன் அந்த இளைய குமாரன் தனக்கானதை என்ன பண்ணுகிறான்? தனக்கானதை பின்பற்றி தேடுகிறான். அவன் தனக்கு நம்ம ஜாலியாக இருக்கணும், எல்லாவற்றையும் நம்ம அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி தனக்கானதை அவன் பின்பற்ற ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. அப்போ தனக்கானதை அவன் பின்பற்றும் பொழுது என்ன காரியங்கள் நடக்கிறது என்று இதை நம் தொடர்ச்சியாக இந்த தேவ வார்த்தைகளை தொடர்ச்சியாக பார்ப்போம். அப்போ பாருங்கள், வேதம் சொல்லுது, தனக்கானதை அவன் பின்பற்றுகிறான். அந்த ஆசையை தர சொல்லி தகப்பனிடத்தில் அவன் கேட்கிறான். அதுக்கு பிறகு 13வது வசனம் சொல்லுகிறது. பாருங்கள் என்ன சொல்லுகிறதுனா, அன்பான தகப்பனை விட்டு பிரிகிறான் அவன். சில நாட்களுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசையை அழித்து போட்டான். அல்லேலூயா. பாருங்க, அன்பான தகப்பனை விட்டு அவன் பிரிந்து தூர தேசத்திற்கு போகிறான். எதற்கு? துன்மார்க்கமாய் வாழ்கிறான். அல்லேலூயா. உங்களுக்கு அன்பான இயேசுவை விட்டு பிரிஞ்சு போயிடாதீங்க. அந்த தகப்பனை விட்டு பிரியாதீங்க எந்த சூழ்நிலையிலோ. பாருங்க, முதல்ல ஆஸ்தியை தகப்பனிடத்தில் கேட்டு அவனுக்கு பிரியமானபடி வாழ அவன் புறப்படுகிறான். அது மட்டும் இல்லை, தன் அன்பான தகப்பனை விட்டு அவன் பிரிந்து தூர தேசத்துக்கு போகிறான். எப்படி? ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போடுகிறான், துன்மார்க்கமாய் வாழ்கிறான், அழித்து போடுகிறான். ஆனால் உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்பான சகோதரர் சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, முதியோர்களே, உங்களுக்கு அன்பாக சொல்கிறான், அன்பான தகப்பனை விட்டு, இயேசுவை விட்டு ஒரு நாளும் பிரிந்து போகாதீங்க. அல்லேலூயா. ஏன்னா அவர் அன்புள்ள தகப்பன். அந்த தகப்பனுடைய செட்டைக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுதுதான் அவர் நம்மை அரவணைக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. அப்போ அன்பான தகப்பனை விட்டு எந்த சூழ்நிலையிலும் பிரிந்து போகாதபடி அவருக்குள்ள, அவருடைய சட்டைக்குள்ளே அடங்கி இருக்க நீங்கள் பழகி கொள்ளுங்க. இந்த வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துவார். தகப்பனே மை துதிக்கிறோம், சோத்தரையா. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நேற்றுமின்று மாறாத நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம், இயேசுவின் நாமத்தின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.